போகிற கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா TCS டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். ஸோ இவங்க 3.6 lakhs per annum அவங்க CTC தரேன்னு சொல்கிறாங்க. இதை எக்ஸாக்டாக 3,60,000 12 டிவைட் பண்ணோன்னா வர அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30,000. சொல்கிறதா செஞ்சிருவாங்களா? பட் இவங்க டேக் ஹோம் சேலரியாக தர அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,692 rupees. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ். இவங்க சொல்கிற CTC பார்த்தீங்கன்னா 3.6 lakhs per annum. சேம் தான், 3,60,000 நம்ம 12 டிவைட் பண்ணால் வர அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30,000. பட் நம்ம டேக் ஹோம் சேலரி இவங்க தர அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,328. TCS இன்ஃபோசிஸ் ஆல்மோஸ்ட் த சேம் தான். தென் நம்ம தேர்டாக பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா HCL. இவங்க சொல்கிற CTC பார்த்தீங்கன்னா 3,65,000, அதாவது 3.65 lakhs per annum. இது எக்ஸாக்டாக நம்ம 2 டிவைட் பண்ணால் வர அமௌண்ட் 30,416. பட் இவங்க டேக் ஹோம் சேலரியாக தர அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23,000. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அதிகம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த TCSக்கும் இன்ஃபோஸ்க்கும் கம்பேர் பண்ணால் லிட்டில் பிட் அதிகம். தென் ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட், CTS. இவங்க சொல்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 lakhs per annum அவங்க CTC தரேன் அவங்க CTC சொல்கிறாங்க. 4 lakhs எக்ஸாக்டாக 12 டிவைட் பண்ணால் 33,333. உனக்கு என்னப்பா ஐடியில் வேலை பார்க்க மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவேன். பட் இன்னன் சேலரியாக அவங்க கொடுக்குற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,399. ப்ரீவியஸாக நம்ம பார்த்த 3 கம்பெனிஸோட CTS தர அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசென்ஷர். இவங்க சொல்கிற CTC 4.5 lakhs per annum. ஸோ 4,50,000 எக்ஸாக்டாக 12 டிவைட் பண்ணால் வர அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 37,500 rupees. ஸோ எனிவே இது எல்லா கம்பெனிஸையும் கொஞ்சம் அதிகமாக தான் வரப்போகுது. இவங்க இன்னன் சேலரியாக தர அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28,316 rupees. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணுமா வேணாமா? உனக்கு என்னப்பா சேகர, நீ ஐடி கம்பெனில வேலை செய்யற, மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற, உனக்கு எதுக்குப்பா இன்கிரிமெண்ட்?